வணக்கம் டேங்க்ராஜ் லிசனர்ஸ். இந்த எபிசோட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்டராக்ஷன் செஷன் மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து டேரக்டர் பிரதீப் ப்ரோ கூட சினிமோட்டோகிராஃபர் காட்வின் ப்ரோவும் இருக்கார். அதுவும் இல்லாமல் கோ டைரக்டர்ஸ் வந்து பத்ரி ப்ரோ, வினோத் ப்ரோவும் இருக்காங்க நம்ம கூட. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஒரு சில நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்சஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம ப்ரோஸ் மட்டுமே பேசாமல் நிறைய கான்சிக்வன்சஸ் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பேச போகிற எபிசோடாக தான் இருக்கும். ஸோ கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பிரதீப் ப்ரோ கிட்ட நேற்று பேசின வரைக்கும் ரொம்ப சைலண்டாகவே இருந்தார். ஸோ எனக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அசோசியேட் ஃபீல்ட்ல போகாம சினிமோட்டோகிராஃபர் காட்வின் ப்ரோ, ஸோ அவரோட ஒர்க் எப்படி ப்ரோ இருக்கும்? ஸோ அவரு இப்போ ஒரு சீன் சொல்றாருன்னா நீங்க அதை எப்படி கெட் பண்ணி இதுதான் ஃப்ரேம் அப்படின்ற மாதிரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு ஈஸியான ப்ராசஸா இருக்குமா, இல்லை டக்குன்னு ஏதாச்சும் நடுவில் ஏதாச்சும் காம்ப்ளெக்ஸா நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்களா? ஓகே, நீங்க கேட்ட क्वेश्चन கரெக்ட் ப்ரோ. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா ரொம்ப சைலண்டா இருப்பாருன்னு சொல்லிட்டு. சோ இங்க வந்து இந்த இவ்வளவு சைலண்டா இருப்பாரு, ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவர் பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டா ஒர்க் போகும். இப்போ என்ன சீனுன்றதை முன்னாடியே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்டே நமக்கு ஸ்கிரிப்ட் இது எல்லாமே இருக்கும் இல்லையா? ஆமா ப்ரோ. ஸோ ஸ்கிரிப்டை வந்து நாங்கள் முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்படிலாம் வேணும், அவருக்கு என்னென்ன வேணும்ன்றதை முன்னாடியே சொல்லிடுவாரு. ஆன் ஸ்பாட்ல வந்து இதுதான் வேணும்னு சொல்லி நம்மள நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. எப்படின்னா எனக்கு இந்த சீன் தான் வேணும், நீங்க வைக்கிற ஃப்ரேம் எல்லாம் வைக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாம ஆன் ஸ்பாட்ல இல்லாம முன்னாடியே நாங்க பிளான் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துக்கு இந்த சீன் வச்சா நல்லா இருக்கும்ன்றத நாங்க முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அவரோட ஐடியா வந்து என்னன்றது சொல்லிடுவாரு, உங்களோட ஐடியா சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலா என்ன கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நம்ம ஃப்ரேம்ல காட்டலாம் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா. இப்போ எனக்கு ஒரு ஃப்ரேம் பிடிக்கும், அவருக்கு ஒரு ஃப்ரேம் பிடிக்கும். ஸோ ரெண்டு ஃப்ரேமுமே நாங்க வைப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்னா போஸ்ட்ல வந்து எடிட்டிங்ல நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இது நல்லா இருக்கு, இதை வச்சுக்கலாம். எப்படியும் நம்ம ஃபைனலா எடிட் பண்றது எந்த ஃப்ரேமோ அதை பார்த்து தான் நம்ம வைப்போம். ஸோ ஒரு கொஸ்டின்ல வந்து நம்ம எது நல்லா இருக்குன்றது வந்து நம்ம அந்த ஸ்பாட்ல வந்து அவர் சொல்றதும் நம்ம இப்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாதிரி இந்த ஃப்ரேம் மட்டும் தான் வைக்கணும், நம்ம ஒரு கிரியேட்டிவா ஒரு ஷாட் கேட்போம், அதை வந்து வைக்க விட மாட்டாங்க. ஸோ இங்க அப்படி கிடையாது. நான் ஒரு ஷார்ட் பிளான் பண்ணாலும் அந்த ஷாட் வச்சுக்கலாம், அவர் சொல்ற ஷாட்டும் நாங்க அது வந்து எங்களுக்குள்ள ஒரு ரேப்போ மாதிரி போயிடும். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஃப்ரேம் வைக்கிறேன், அதை வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு சில பேர் சொல்லலாம், ஒரு சில பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க சொல்ற ஃப்ரேம் தான் வைக்கணும்ன்ற மாதிரி. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்களா? நீங்க சொல்றது யாரு என்னெல்லாம் மென்ஷன் பண்ண வேணாம், லைக் இப்ப எப்படின்னா நமக்கு வந்து ஆக்சுவலா இப்ப நம்ம டைரக்டருங்கும் போது அவரோட ப்ராஜெக்ட் மட்டும் தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. லைக் இப்போ அவரோட ஸ்கிரிப்ட் அவரோட இதெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. சினிமோட்டோகிராஃபர்னு போகும்போது நம்ம 2-3 ப்ராஜெக்ட் எக்ஸ்ட்ரா வெளியே போய் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்போ அவங்க எப்படி கேரக்டர் நம்ம ஒரே ஆள் கூட இது பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போகும்போது நம்ம ஒரு சிலவங்க வந்து ஆல்ரெடி கேமரா நாலேஜ் இருக்கும். ஸோ அவங்க சொல்றது ஒரு சில டைம்ல வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம சினிமோட்டோகிராஃபர்னு அங்கே ஒரு ஸ்பாட்ல இருக்கோம் அப்படின்னா அப்போ அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும். மெயினான விஷயம் அதுதான். இப்போ நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் சொல்றதுதான் ஃப்ரேம், நீங்க அதை தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இதெல்லாம் வரும். இதுதான் மீன். அதாவது அது எப்படின்னா, ஒரு சீன் வந்து நீங்க ஏதாச்சும் எக்ஸாம்பிளா சொல்ல முடியுமா? இந்த சீன் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சீன் ஏதாச்சும் சொல்லி அந்த மாதிரி. ஓகே, ஒரு சீக்வன்ஸ் வந்து இப்போ ஒரு வீடு இருக்கு, வீடோட இன்டீரியர்ல வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து நம்ம இன்டேக்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா அழகா இருக்கு. ஆனா அவங்களுக்கு தேவையானது அங்க என்னன்னா வெறும் எனக்கு இவங்க ஆர்டிஸ்ட் மட்டும் காமிச்சா போதும் அப்படின்ற தாட்ல அவங்க இருந்தாங்க. ஸோ அது வந்து என்ன ஆச்சுன்னா கடைசியில எடிட்டிங்ல வந்து கட் பண்ணும் போது கட்டிங்ஸ் வந்து மிஸ்டேக் ஆச்சு. லைக் என்னன்னா அவங்க பேசுற இடத்துல ஒரு இடத்துல டைலாக் மிஸ் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல இன்டேக் நம்ம அதை எடுத்திருந்தோம், இன்கேஸ் அந்த நம்ம பியூட்டி ஷாட்ஸ் எல்லாம் எடுப்போம், ஒரு சில ஷாட்ஸ் எல்லாம் எடுப்போம், அந்த ஷாட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம்னாலோ இல்ல எக்ஸ்டீரியர் ஷாட் எடுத்திருந்தோம்னாலோ நம்ம வந்து இது பண்றதுக்கு ஈஸியா இருந்திருக்கும் உங்களுக்கு. நம்ம அந்த கட்டு வந்து மிஸ்டேக் ஆகாம நீட்டா வந்திருக்கும். அதாவது நீங்க சொல்றபடி என்னன்னா, இப்போ ஒரு ஃப்ரேம்ல வந்து
சப்ஜெக்டா ஒரு ஒரு கேரக்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸ்டீரியரா நிறைய விஷயம் வந்து கதை சொல்றபடி அந்த சீன்ல இருக்கும். அதை வந்து அவங்க நெக்லெக்ட் பண்ணிடுவாங்கன்றீங்க. அவங்க எக்ஸாக்ட்டா அவங்களோட தாட்டுக்கு என்னவோ அது முடிச்சிருவாங்க. நம்ம சேஃப்டிக்குன்னு எடுப்போம் ஒரு சில இது. பட் அந்த ஏன்னா இது இந்த பாயிண்ட் வந்து நான் எங்க உணர்ந்தேன்னா, லைஃப் ஆஃப் ராம்ல வந்து ஸ்டார்டிங்ல ஒரு பாட்டு வரும்ல, சாரி லைஃப் ஆஃப் ராமோட பாட்டு வந்து ஸ்டார்டிங்ல படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரும். அந்த அந்த பாட்டுல வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம், ஐ மீன் என்னோட நாலேஜ் படி அந்த இடத்துல விஜய் சேதுபதி இல்லாம வேற யாரோ வச்சிருந்தா கூட அந்த பாட்டு நல்லா இருந்திருக்கும்ன்ற ஒரு ஃபீல் தான் வந்தது. நீங்க சொல்றபடி சப்ஜெக்ட் இப்போ அவர் இருக்கிறது முக்கியம் கிடையாது. உள்ள போய் உக்காந்த உடனே வந்து லொகேஷன் நேச்சுரலா லொகேஷன் காட்டினது, அந்த இடத்துல ஃபுல்லா லொகேஷன் மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு கேமராமேன் இருக்காரு அவரு அப்படின்ற மாதிரி பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆடியன்ஸ் வந்து ஒரு 60% தான் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட சொன்ன இருக்கும். அதாவது நாங்க உட்காந்து படம் பார்க்கும்போது அந்த பாட்டை வந்து மிஸ் பண்ணிட்டோன்ற ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்காக 2வது தடவை பார்த்தோம். ஏன்னா விஜய் சேதுபதிக்காக பாக்குற படமா அது இல்லாம ஒரு பாட்டை மிஸ் பண்ணிட்டோம், 2வதா போய் அந்த பாட்டுக்காக பாக்கணும்ன்றது எடுத்துட்டு வந்த விஷயமே வந்து காட்டின விதம் தான், அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான். அதுல வந்து யாருமே ஆப்ஜெக்ட் ஆகும் ஒரு சப்ஜெக்ட் ஆகும் யாருமே அதுல பாக்கல. பார்க்கும் போது ரொம்ப வேற ஒரு வேர்ல்ட பாக்குற மாதிரி இருந்தது, இருக்கிற வேர்ல்ட வேற மாதிரி காமிச்ச மாதிரி இருந்தது. ஸோ இந்த சொல்லிட்டீங்க. இதை விட ஒரு நிறைய கான்சிக்வன்சஸ் கொஞ்சம் ஃபினான்ஷியல் வைஸ் நிறைய இருக்கும். நீங்க வந்து ஒரு படத்துக்கு ஏதாச்சும் ஒரு கமிட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணும் போது அந்த ஒரு சில விஷயம் சேட் மொமெண்ட்ஸும் இருக்கு, ஒரு மாதிரி ஹர்ட்டான மொமெண்ட், அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரினா லைக் இருந்திருக்கு. மேக்ஸ் டு மேக்ஸ் நம்ம வந்து அது வந்து ரொம்ப பெரிய பேக் ஸ்டோரியெல்லாம் கிடையாது. லைக் எப்படி இருந்திருக்குன்னா, மேக்ஸிமம் போற இடத்துல எல்லாமே நல்லா கொஞ்சம் நம்மளோட இதை பண்ணி நம்ம அப்படியே ஃப்ரெண்ட்ஸா மூவ் பண்ணிடுவோம். மேக்ஸ் டு மேக்ஸ் சினிமோட்டோகிராஃபர் கூடயே நம்ம அந்த அளவுக்கு ரேப்போவா போயிடுவோம். இப்ப நம்ம கிட்ட வந்தாங்கனாலும் அந்த மாதிரிதான் நம்ம இது பண்றது. ஸோ நம்மளும் அந்த மாதிரிதான் இருந்தோம் ஸ்டார்டிங்ல இருந்த டைம்ல. ஸோ அப்ப அவங்க வந்து இது பண்ணிட்டு, இப்ப ஒரு சில விஷயங்கள் என்னன்னா நம்ம ஒரு சூப்பரான இது பண்ணியிருப்போம், யாராவது வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஃப்ரேம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த சினிமோட்டோகிராஃபர் வந்து ஆமாமா நல்லா இருக்கு இல்லைங்களா அப்படின்ற மாதிரி போவாரு. ஸோ அவங்க வந்து அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஒரு இது கொடுக்க மாட்டாங்க, நான் பண்ணேன் நல்லா இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிடும். இல்லைன்னா கூட ஒரு சில இடத்துல வந்து எப்படின்னா ஏஸ்டன் தான் நான் தான் சொல்லி கொடுத்தேன் இந்த ஃப்ரேம் அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. அது நிறைய வரும். லைக் அது நிறைய அவங்க ஒண்ணுமே தெரியாம இப்போ நம்ம ஏதாவது அது வந்து இருக்கு. லைக் எப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து நல்ல ஒர்க் இருக்கு அப்படின்ற மாதிரி யாராவது ஒரு 4-5 பேர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்லுவாங்க, நமக்கு முன்னாடி ப்ரீவியஸா நம்ம ஒர்க் பண்ணிருப்போம் இல்லையா யாராவது சினிமோட்டோகிராஃபர்ஸ்ட. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவன் வரும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாம வந்தான், என்கிட்ட நான் தான் ஃபுல்லா சொல்லி கொடுத்தேன். ஸோ எல்லாத்துக்கும் ஹிடன் டேலண்டோ சம்திங் அவங்க கண்டிப்பா அவங்க சொல்லி கொடுத்தா நம்ம வந்திருக்கோம் இந்த லெவலுக்கு. அது கரெக்ட். பட் பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கான், என் அசிஸ்டன்ட் தான் சொன்னா ஒரு இது இருக்கு, அவனுக்கு எதுவுமே தெரியாம வந்தான், இப்போ நான் தான் எல்லாத்தையுமே இது பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் அது எப்படின்னா ஏத்தியும் விட மாட்டாங்க, ஏத்தி விட்டா அது என்னாலதான்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னாலதான் கண்டிப்பா. சோ ரெண்டுமே ஒரே ஃபீலிங் தான். கிரெடிட்ஸ் நானே எடுத்துக்கணும். கிரெடிட்ஸ் வருது எனக்கு. கிரெடிட்ஸ் வந்தா அது எனக்கு என் பேர்ல தான் வரணும். ஆனா கிரெடிட்ஸ் வரலன்னா வரக்கூடாது, அவ்வளவுதான். அவன் ஏறினாலும் என்னாலதான் ஏறணும், இறங்குனா தெரியாது அவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான் அப்படின்ற. அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்றவாங்க, யாருன்னே தெரியாது, ஏதோ ஒரு யாரோ ரெஃபர் பண்ணாங்க, ரெஃபரல் மூலியமா வந்தவங்கன்றதெல்லாம். எப்படின்னா காலேஜ்ல வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒண்ணு இருக்கும், வேற சீட்டு தனியா ஒண்ணு இருக்கும். மீன் படிச்சு மார்க் எடுத்து வர கோட்டா இருக்கும். அதுலயுமே டிஃபரன்சியேஷன் காட்டுற மாதிரிதான் இதுல சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளோ இண்டஸ்ட்ரி பீப்புள் கிட்ட எல்லாம் எங்களுக்கு அவ்வளவா கான்டாக்டுமே இல்லை. ஸோ இது ஏன்னா சினிமோட்டோகிராஃபின்னு எடுக்கும் போதும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இங்க வேணும். அதே மாதிரி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ன்றத தாண்டி ப்ரோ நமக்கு அந்த நமக்கு அந்த சீக்வென்ஸ்னா அந்த சீக்வென்ஸ்க்கு என்னென்ன வேணும்ன்றதா நம்மளோட மெயின் டார்கெட்டா இருக்கணும். இப்போ ஒரு சீன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து
ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான் அப்படின்னு ஒரு சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சினிமோட்டோகிராஃபரா யோசிக்கிற விஷயம் என்னன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களையும் கவர் பண்ணணும். அந்த கவர் பண்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு கடை இருந்தது, அதுல இருந்து ஹீரோ எலிவேட் ஆகி வர மாதிரி, ஸோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுத்துட்டு வரதா சினிமோட்டோகிராஃபர் ஒரு மெயின் கோரா இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா கேட்ட விஷயத்துக்கும் இப்போ கேட்க போற விஷயத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. என்னன்னா இப்போ பிரதீப் ப்ரோ கூட ஒர்க் பண்ணதுல பெஸ்ட்னு ஏதாச்சும் ஒரு ஷார்ட் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? ரெண்டு பேருக்குமே இப்ப இவரும் ஒரு ஷார்ட் சொல்லியிருப்பாரு, இவரும் ஒரு ஷார்ட் சொல்லியிருப்பாரு, ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஷார்ட் இருக்கு சீக்வன்ஸ் அந்த மாதிரி? அது பிரதீப் ப்ரோவே சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் என்ன பொறுத்தளவுக்கு நான் அவரோட ஃபுல் ஃப்ரீடம் தான் நான் இது பண்ணுவேன். நான் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிடுவேன். பட் அவரு எனக்கு இதே சேம் பேக்கப்புக்கு எப்பவுமே எனக்கு ஒரு கட்டுக்கு அவர் எடுத்து கொடுத்துருவாரு. நான் வேண்டாம் ப்ரோ, அவசரம், டைம் இல்லை ப்ரோன்னு சொன்னாலும் இல்ல இது சேஃப் அப்படின்னு சொல்லி எனக்கு பேக்கப்புக்கு எடுத்துருவாரு. எனக்கு கார்ட்வின் ப்ரோ கிட்ட ஸ்பெசிஃபையா சொல்லணும்னா எல்லாத்துலயுமே ஒவ்வொன்று இருக்கு. இப்ப ரீசெண்டா விரலில நாங்க ஒண்ணு பண்ணோம். அது பாட்டம் ஆஃப் த ஃப்ரேம் அந்த வெட்டுற சீன் ஒன்று இருக்கு. ஸோ அது நான் எடுக்கிறப்போ நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஈவன் பத்ரி ப்ரோ நாங்கள் 4 பேருமே ஆஃப்டர் த ஷூட் அதை ஃப்ரேமாக பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அவ வெட்டுறப்போ கீழே இருந்து எடுத்த அந்த ஒரு போர்ஷன், ப்ளஸ் அந்த கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அவங்க ஷேடோவில் ஒன்று வரும். நீங்கள் கூட அந்த போஸ்டரில் பார்த்தீங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க தெரியுமா? ஆமா, அந்த ஷாட் அந்த போர்ஷன் வந்துட்டு எனக்கு அந்த போர்ஷனோட பேக் ஸ்டோரி என்னன்னா ப்ரோ, நாங்க வந்து எடுக்கும்போது மணி 4:15 இருக்கும். 4:15 ப்ரோ, 4:15 இருக்கும். எல்லாரும் தூக்கத்துல இருக்காங்க, அசிஸ்டன்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே தூக்கத்துல இருக்கோம். ஆர்டிஸ்டும் நல்லா தூங்கி இருந்துச்சு, கார்ல தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் எழுப்பி அந்த டைம்க்கு எழுப்பி கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ஷாட் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி கூப்பிட்டு எடுத்தது. ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ், ஸோ அந்த 4:15 என்ன கிரியேட்டிவிட்டி வரும்னு யோசிப்பாங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து நாங்க பண்ண கிரியேட்டிவிட்டின்னு நாங்க நினைச்சுக்கிறோம். அவ்வளவுதான். அந்த டைம்னாலும் எங்களுக்கு டைமிங் எங்க டீமை பொறுத்த அளவுக்கு நாங்க 4 பேருமே, அதாவது ஆர்டிஸ்ட் எல்லாம் டயர்ட் ஆயிடுவாங்க, பட் நாங்க 4 பேரும் டயர்ட் ஆக மாட்டோம். எப்படின்னா இன்னைக்கு மார்னிங் நாங்க ஷூட் ஸ்டார்ட் பண்றோம்னா அடுத்தது நாங்க எப்போ ரேப் பண்றோமோ அது வரைக்கும் எங்களுக்கு தூக்கமே இருக்காது. ஈவன் இப்போ 16, 17, 18, 19 இந்த 4 நாள் ஷூட் வச்சிருந்தோம். இந்த 4 நாள்ல டோட்டலா கன்வே பண்ணி நாங்க ஏட் பண்ணாலும் எங்களோட ஸ்லீப்பிங் டைம் மேக்ஸிமம் 4 to 5 hours தான் இருக்கும். அந்த மீன் டைம்ல ஷூட் டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா, யாரோ ஒருத்தர் டயர்டா இருப்பாங்க, அவங்கள போய் ஒரு 1 hour 2 hours ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம். இப்போ நான் டைரக்டர் அப்படின்றது, அவர் சினிமோட்டோகிராஃபர்ன்றது, இவங்க 2 பேர் கோ டைரக்டர் அப்படியெல்லாம் இல்லை. எங்க 4 பேத்துக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம்ஸ் எப்படி வைக்கணும்னு பிஃபோர் ஷூட் பிளான் பண்ணிடுவோம். ஸோ நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப முடியல அப்படின்ட்டா நான் ஒரு 1 hour நான் போய் தூங்குறேன்ட்டு நான் போய் தூங்கிட்டேன்னா இவங்க 3 பேர்த்த நம்பி நான் ஃபுல் ப்ராஜெக்ட் ஒப்படைச்சிருவேன். ஸோ எங்களோட டீம் ஒர்க் அப்படிதான் இருக்கும். நான் இவங்க பெருசு இவங்க சின்னதுன்னெல்லாம் இல்லை. ஷூட்டை பொறுத்த அளவுக்கு டெக்னிக்கல் டீம்ல நாங்க 4 பேருமே ஈக்குவல் தான். இவரு பத்ரி ப்ரோ என்ன சொல்றாரோ அதை நாங்க 3 பேரும் அக்செப்ட் பண்ணிக்குவோம். கார்டின் ப்ரோ எதை சொல்றாரோ அதை மற்ற 3 பேரும் அக்செப்ட் பண்ணிக்குவோம். அப்படிதான் நாங்க ஒரு இதா இப்ப கடந்த ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எங்க டீம் ஒர்க் அப்படிதான். கேள்விப்பட்டிருப்பீங்க, டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் இவங்க எல்லாம் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லுவாரு, ஆக்ஷன் சொல்லுவாரு, போய் உட்காந்துக்குவாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இங்கெல்லாம் அப்படி இருக்காது. நாங்க எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகி ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து இது வந்து நம்ம ப்ராஜெக்ட், நம்ம தான் ஒர்க் பண்ணணும்ன்றது நான் எல்லாருமே எல்லா ஒர்க்குமே பண்ணுவோம். இதுதான் பண்ணுவோம். நான் வந்து சினிமாட்டோகிராஃபரியா, நான் இங்க கேமரா வைக்கிறதோட சரி, எனக்கு இதுக்கு மேல வேலை இல்லை அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் பார்ப்போம், எல்லா ஒர்க்குமே ஈக்குவலா பண்ணுவோம். ஸோ அதனால மேபி இப்போ எங்களுக்கு நீங்க கொஸ்டின் கேக்குறீங்க அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ மேபி அதனால கூட இருக்கலாம். இப்போ பிரதீப் தனியா அவர் வந்து ஆன்சர் பண்ணிருக்கலாம். இப்ப நம்ம குரூப் காலா வந்து இது பண்றதுக்கான ரீசன் கூட அதுவா இருக்கலாம். அவ்வளவுதான்.
சிம்பிள் ஈவன் சோ சிம்பிள். லைட்டிங் கூட எங்களுக்கு லைட் அசிஸ்டன்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லன்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க இதான் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு போய் பத்ரி ப்ரோ ஒரு பக்கம் லைட்ல புடிச்சிட்டு இருப்பாரு, நான் ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருப்பேன், இவரு கேமரா பிடிச்சிட்டு இருப்பாரு. ஏதோ ஒன்றும் நாங்க 4 பேரும் அப்படியே ஏதோ சக்கரம் கட்டின மாதிரி ஓடிட்டு இருப்போம் அந்த ஷூட் டைம்ல மட்டும். எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி ஒரு செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நைட் 2 மணினாலும் நெக்ஸ்ட் டேக்கு நம்ம என்னென்ன பண்ணணுன்றத உட்காந்து ஒரு 1 hour டிஸ்கஸ் பண்ணிட்டு படுக்க போறப்போ இதான் ரூம்ல படுத்துட்டே ப்ரோ நாளைக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்படிதான் எங்களோட ரொட்டீனா போகும். அந்த ஷூட்டோட ப்ரிப்ரேஷன் ஒரு 2 days பிஃபோர்ல இருந்து முடிச்சு கடைசியா ஃபைனல் அவுட் எடுக்கிற வரைக்கும் எங்களோட 4 பேர்த்தோட ரேப் அப்படித்தான் இருக்கும். ஸ்லீப்பிங் டைம் அவ்வளவுதான் ப்ரோ, 4 hours இருக்கும். இல்ல எனக்கு இப்போ பிரதீப் பேசினதே வந்து நான் நேற்று போன முன்னாடி பார்த்து பேசினதுல இருந்து ஒன் வேர்ட் ஆன்சர் இல்லாம கண்டினியூட்டா பேசின ஒரு இது இப்பதான் இந்த கேள்விக்கான பதில் இப்பதான் பேசிருக்காரு. ஏன்னா இப்பவே தெரிஞ்சுக்கீங்க டீமோட ரேப் எப்படி. அவர்கிட்ட நான் போய் ஃபர்ஸ்ட் கேட்டேன், எனக்கு பேசிக்கா கேட்கற மாதிரி இருக்கும், யார் ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர். ஒரு நான் சொன்னேன் இமேஜினேஷனுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. பொறுமையா பேசுறாரு, கண்டிப்பா மணி சாரோட ஃபேனா தான் இருப்பாருன்னா டக்குனு இல்ல எனக்கு பாலா சார் தான் பிடிக்கும். இல்ல எனக்கு நான் கேள்வியே பண்ணல இந்த மாதிரி ஒரு ஃபேனா இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா, இல்ல எனக்கு ஒரு வயலன்ஸா இருக்கும், எப்பவுமே எனக்கு எல்லாம் ரூடா பதில் சொல்லுவாரு, ஒரு ஸ்பீச்ல கூட ஆடியோல அனுப்பிச்சதுன்னா கூட சண்டை மாதிரியே பேசுவாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு நான் தனியா இது பேசுறேன், பாலா சார் பத்தி நான் தனியா பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் சரி ஓகே மனுஷன் பேசுவாரு போல அப்படின்னு சொல்லும் போது அவர் எனக்கு இன்னொரு சொன்னாரு, நீங்க வந்து பிளஸ்ஸாவும் கேட்கலாம், நிறைய இருக்கு, இது நீங்க வேற மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்லிதான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது. ஏன்னா இடத்தோடனே வந்து உங்ககிட்ட நான் இது கடைசியா கேட்கணும். இப்ப எனக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, என்ன கேமரா என்ன உங்களுக்கு கரெக்டா இதுவா இருக்கும், எது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்றது கடைசியா கேட்கலாம். முன்னாடியே வந்து ஏன்னா இந்த மாதிரி உங்களை எப்படி ட்ரீட் பண்ணிருப்பாங்கன்ற விஷயம் நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்துக்கும் முன்னாடி நமக்கு நம்ம ஃப்ரெண்ட் நம்ம முதுகு பின்னாடி பார்க்க முடியாது, ஆனா முதுகு பின்னாடி நிறைய பண்ணிருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். அதை நம்ம ஃபர்ஸ்ட் பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம விஷயம் வந்து பேசலான்றதுதான் இந்த எபிசோடா இருக்கும்ன்றதுதான் நான் நிறைய இருக்கு. அந்த மாதிரி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. லைக் எப்படி ஏன்னா அது தெரியணும். ஏன்னா இப்ப நீங்க வந்து நிறைய லார்ஜ் ஸ்கேல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரியில பிரிக்கும்போது நீங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அட்டைன்மெண்ட்ல இருக்கிறீங்க. ஸோ இதுலயே நிறைய கான்சிக்வன்சஸ் இருக்கும். ஜஸ்ட் நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்றீங்க, ஜஸ்ட் பாக்குறாங்க, அதோட மட்டும் இல்லாம எங்களுக்கு பின்னாடி இவ்வளவு வழி இருக்குன்றது தெரியணும். அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்ற போது அதை கேட்கறவங்களுக்கு ஓகே இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த எபிசோடு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது கொடுத்த ஐடியாவுமே வந்து பிரதீப் ப்ரோ தான் எனக்கு கொடுத்தாரு. சோ அது வந்து ஓப்பனாவே இந்த விஷயத்துல இடத்துல சொல்லிதான் இல்ல ப்ரோ, அது சொல்லணும்னு சொன்னது அதான். இப்ப நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் இருக்கும். இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு நாங்க ஒரு 1 lakh பட்ஜெட் வைக்கிறோம்னா அந்த பட்ஜெட்டை தாண்டி எங்களால ஒரு லிமிட் வரைக்கும் தான் ஒரு எக்ஸ்பென்சஸ் நாங்க பண்ண முடியும். இப்போ எங்க டீம்ல பாத்தீங்கன்னா இப்போ இவங்க 3 பேர் இருக்காங்கன்னா நாங்க 4 பேருமே மணி மைண்டட் கிடையாது. எங்களை பொறுத்த அளவுக்கு சினிமோட்டோகிராஃபி, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இதெல்லாமே எங்களை தாண்டி எங்க டீம்ல இருக்க ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னா ஆர்டிஸ்ட். இப்போ நீங்க லைக் ஷீபாக்கா, இன்னும் கொஞ்சம் பசங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் மணி மைண்டர் கிடையாது. இப்போ ஒரு கேரக்டர் எங்களுக்கு வெளியே இருந்து சோர்ஸ் வேணும் அப்படின்னு நாங்க தேடுறப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ லாஸ்டா நாங்க பண்ணதுல அக்கானால நடிக்க முடியல. அக்காக்கு ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்ல கேரளால இருந்தாங்க. ஸோ அக்கா கேரக்டர் நாங்க ஒருத்தங்களை பண்ணணும், அக்கா லெவல்ல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்கன்னு நாங்க தேடுறப்போ இப்போ ஒருத்தங்க மூவிக்கு வாங்குற சம்பளம்ன்றது வேற, ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்குன்றது ஒரு வேறன்றதை அவங்க புரிஞ்சுக்கல. இப்போ நான் 10,000 ரூபா நான் வாங்கிட்டு இருக்கேன் பர் டே, லோக்கல் ஷூட்டுன்றனால எனக்கு 8,000 ரூபா கொடுங்க போதும் அப்படின்னாங்க அம்மா கேரக்டருக்கு. எங்களுக்கு ஒரே அவங்க எவ்வளவு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு 5-6 ஷார்ட் ஃபிலிம் அந்த கூட வந்திருப்பாங்க இல்லையா. இந்த நான் வந்து விஜய் சேதுபதி படத்துல நடிச்சேன்னு சொல்லுவாங்க, கேட்டா எங்க நடிச்சீங்கன்னு கேட்டா அந்த டான்ஸ்ல ஒரு இடத்துல நான் நின்று இருப்பேன் பாருங்க, பூ வித்துட்டு இருப்பேன் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாம் வந்து எனக்கு வந்து 10,000 வேணும், 15,000 வேணும், அதே மாதிரி நீங்க காலையில நான் வந்தேன்னா எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணும்,
இதெல்லாம் உண்மை நடந்த விஷயங்கள் தான் நாங்க சொல்றோம். நடந்த எதுவும் விஷயம் அதாவது பொய்யெல்லாம் இது சொல்லல. உங்க சைட்லயே நடந்திருக்கு இதெல்லாம். bro, கண்டிப்பா இதெல்லாம் கண்டிப்பா காலையில இதெல்லாம் ஆப்பிள் வாங்கி ஜூஸ் வேணும். கொடுத்ததுனாலதான் சொல்றேன். வாங்கி கண்டிப்பா வினோத் ப்ரோ தான் வாங்கி கொடுத்தாரு. அந்த வழி வினோத் ஆமா. ப்ரோ தான் தெரியும். ஆஹ் ஆஹ் காலையில அது ஆப்பிள் ஜூஸ் வேணும், மதியம் ஷார்ப்பா 12:30 to 1 o'clock எனக்கு வந்து ஃபுட் வந்துடணும். ஃபுட்டு வந்துடணும் எப்படி நம்ம ப்ராப்பரா. எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்போமாமா, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கணுமா, ப்ரோ நாங்க ஏன்னா அவங்க ஆர்டிஸ்ட் இல்லையா. எங்களை பொறுத்தளவுக்கு எங்க டீமை பொறுத்தளவுக்கு நாங்க சாப்பாடு தூக்கம் பார்க்க மாட்டோம். சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்சிருவோம். அது அவங்கவுங்க ஃப்ரீயா இருக்கவங்க போய் சாப்பிட்டுக்கணும். ஸோ அப்படிதான் நாங்க இந்த வடிவேல ஒரு விஷயத்துல சொல்லுவார் இல்லைங்களா, நாங்க எங்க தூங்குறதும் கோழி கூவுறதும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மா- ஆமா. அந்த மாதிரி ஏப்ப ஒரு சவுண்டும் கோழிக்கு ஒரு சவுண்டும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ற மாதிரி நாங்க அப்படிதான். இந்த டின்னர் வந்துச்சுன்னா 12 o'clock 1 o'clock ஆயிரும் சாப்பிடும் போது. நாங்க So நம்ம 4 பேர் ஃபர்ஸ்ட் ஷார்ட் முடியணும். அது ரொம்ப நானே இது ப்ரோ. இதை விட கொடுமை என்னன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே நாங்க ஆர்டர் பண்ணோம். எல்லாத்துக்குமே டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 700 ஆச்சு. ஆனா அவங்களுக்கு ஸ்பெசிஃபையா ஜூஸ் வேணும்ட்டாங்க. ஓகே, மத்தியானம் லஞ்ச் அப்படிதான், எனக்கு ஹைஜீனிக்கான ஃபுட்ஸ் தான் வேணும்ட்டாங்க. சரி, அதுவும் நாங்க ரெடி பண்ணோம். நைட்டு டின்னர் மொத்தமாவே டீம்ல 17 பேர் இருக்கோம். 17 பேர்த்துக்கும் சேர்த்து ஃபுட் எக்ஸ்பென்சஸ் வினோத் ப்ரோ 780 இல்ல ப்ரோ? ஆமா ப்ரோ, 780 800 டோட்டலா அவ்வளவு. ஆனா அந்த ஆர்டிஸ்டோடவும் அவங்க ஹஸ்பண்டோடது மட்டும் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் அந்த 2 பேர்த்துக்கு மட்டும் 750 அந்த ஒரு நைட் டின்னருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் அந்த இன்டரப்ஷனுக்கு மன்னிக்கவும். அவருக்கு இல்லாம அவங்களோட ஹஸ்பண்டும் கூட வருவாங்க, அவங்களுக்கும் சேர்த்து செய்யணும் கண்டிப்பா. ஆர்டிஸ்டுக்கு இது. எனக்கு தெரிஞ்சு இது ஃபியூச்சர் ஃபிலிம்ல வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எனக்கு ப்ரோ தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். ப்ரோ அந்த ஆர்டிஸ்டுக்கு மட்டும் இல்லாம அந்த ஆர்டிஸ்டோட ஹஸ்பண்ட், அந்த ஆர்டிஸ்டோட அசிஸ்டன்ட், இவங்க 3 பேத்துக்கும். இதை விட கொடுமை என்னன்னா, ஒரு ஹீரோயின் ஃபீமேல் லீட் பண்ற அந்த பொண்ணு வந்துட்டு கன்னடா ஆக்ட்ரஸ். அவங்க நல்லா ஃபேம் கன்னடால. அந்த பொண்ணு அவங்க வந்து என் வீட்டுல ஸ்டே பண்ணாங்க. ஓகேங்களா, என் வீட்டுல நாங்க என்ன சாப்பிட்றோமோ அதான் அவங்களும் சாப்பிட்டாங்க. டீம்ல எல்லாத்துக்கும் என்ன வாங்கி கொடுத்தோமோ அதுதான் பண்ணாங்க. பட் இங்கெல்லாம் நாங்க ஸ்டே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல்ல தான் ரூம் வேணும் அப்படின்னாங்க. இப்போ இது கண்டென்ட் என்னன்றது நான் சொல்லிடுறேன். சிம்பிள் லாஜிக் என்னன்னா, இப்ப நம்ம பண்ற ஷார்ட் பிலிம், நம்ம ஃபீச்சர் பிலிம் பண்ணல. நம்ம இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோ இல்ல ப்ரொடியூசரோ வச்சு நம்ம பண்ணோம்னா, நீங்க என்ன கேக்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து எல்லாமே பண்ணிடுவாப்ல. சோ இது வந்து நம்ம செல்ஃபா நம்ம மணி போட்டு நம்ம பண்றது ஒரு அமௌண்ட். சோ அதுக்கு வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்காம இருந்தா பரவாயில்ல, உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறோம். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு ரூம் புக் பண்ணி கொடுத்தோம். அந்த ரூம்க்கு என்ன சொன்னாங்கன்னா, அங்க வந்து பள்ளி இருந்துதான் உள்ள. சோ அதனால வந்து ஹைஜீனிக்கா எனக்கு ஹைஜீனிக்கா ஓகே பள்ளி வந்தது ஹைஜீனிக்கா இல்லையா. அது மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்கு. இது மட்டும் இல்ல ப்ரோ, இவங்க மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் நாங்க அந்த ரோலுக்காக நிறைய பேர் தான் தேடணும். நிறைய பேர் அப்படிதான் சொன்னாங்க. அதுல என்ன எங்களுக்கு மன வருத்தம்னா, நாங்க எடுக்க போறது ஷார்ட் பிலிம். இது வந்துட்டு எங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்க போறது. இப்போ நான் இது என் பர்சனலா என் ஒருத்தனுக்கு மட்டும் லைஃப் கொடுக்க போறது கிடையாது. என் கூட ஒர்க் பண்ற கார்வின் ப்ரோ, வினோத் ப்ரோ, பத்ரி ப்ரோ எல்லாத்துக்குமே அது லைஃப். இதை தாண்டி தான் இதை நாங்க போய் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போட்டு காட்டி அவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் எங்களுக்கு அது லைஃப். அவங்க ப்ரொடியூசர் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்க திருப்பி பேக் டு ஃபார்ம், திருப்பி ஒரு ஷார்ட் ஃபிலிம் இதை விட பெட்டரா ஒன்று ட்ரை பண்ணோம். அதுக்கு நான் மணி ரெடி பண்ணோம். ஸோ நான் நீங்க கேட்டீங்களா 10 months பேக் தான் நான் என்னோடது பார்த்தேன். நான் வருஷத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன். எது காரணம்னா, அந்த பேலன்ஸ் இருக்கிற 10 மாசமும் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி ஏதாவது இது பண்ணி என் சேலரியில கொஞ்சம் பேக்கப் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு பர்டிகுலரா ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி ஆஃப்டர் 1 year ப்ரோ நம்ம ஷூட் போலாம் ப்ரோ அப்படின்னு நாங்க ஒரு இதுக்காக நாங்க போறோம் அப்படின்னா, அதோட வேல்யூ எங்க எங்களுக்கு அடி வாங்குதுன்னா இந்த மாதிரி விஷயம். எங்களை மாதிரியே அவங்களும் இருக்க போறது இல்லை. எல்லா ஆர்டிஸ்டுமே மணி மைண்டட் கிடையாது. இப்ப ஷீபாக்காலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க கிட்ட வந்துட்டு மணி மைண்டடே அவங்க கிடையாது. வெளியே அவங்களுக்கு தனி பேமெண்ட். ஆனா எங்க கூட வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேமெண்ட்னு வாயவே திறந்தது இல்லை. ஏன்னா எங்க டீமை பத்தி அவங்களுக்கு தெரியும், நாங்க எதுக்காக போராடுறோம்னு தெரியும். ஸோ அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு நீங்க கொடுக்கறது கொடுங்க. இவங்க இருக்காங்க, இப்போ சீதாமான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கலாம் க்ரௌட் ஆர்டிஸ்ட். அந்த மாதிரி ஆளுகள்லாம்
குடுக்கறது குடுங்க, எவ்வளவு உங்களால முடியுமோ குடுங்கன்ட்டு போயிருவாங்க. ஆனா ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்ல ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பாங்க அவங்கலாம். ஆனா அவங்க வந்து நம்மகிட்ட கேட்கிற பேமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹை பேமெண்ட்டா கேட்பாங்க. ஆனா அவங்க இந்த ரோல் பண்ணா நல்லா இருக்கும்னு நம்மளும் ஃபீல் பண்ணுவோம். இவங்களுக்கு மாற்றா இவங்க, இவங்களுக்கு மாற்றா இவங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ. அந்த மாரி கேட்டகரியில வரப்போ நாங்க நெறைய இது நானோ என் டீமோ நாங்க அனுபவிக்கல. ஈவன் எல்லா ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸுமே அனுபவிக்கிற ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆர்டிஸ்ட் சேலரி மற்றும். ஏன்னா இதை நான் சொன்னேன்னா நிறைய பேர் எங்களுக்கு எகென்ஸ்டா வருவாங்க. பட் இதுதான் ட்ரூ. நீங்க எல்லா ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்டையும் கேளுங்களேன். எக்யூப்மெண்ட்ஸ்க்கு அவங்களால மேனேஜ் பண்ண முடியும், ஃபுட்டுக்கு மேனேஜ் பண்ண முடியும், சின்ன சின்ன என்ன சொல்றது அட்மாஸ்பியருக்கு தேவையான விஷயம் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஆர்டிஸ்டுக்கு ஒரு நாளைக்கு 1000 கொடுங்கப்பா, ஒரு நாள் நீ ஷார்ட் ஃபிலிம் தானே பண்ற, ஒரு 1500 கொடுப்பா, பரவாயில்ல, நல்ல ரோல், எனக்கு நல்லா இருக்கு, நான் பண்றேன், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு யாரும் வரப்போறது இல்லை. நான் ஆர்டிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இப்போ எக்யூப்மெண்ட்ஸே நான் ஒரு பக்கம் எடுக்கிறேன்னா, நான் ஷார்ட் ஃபிலிம் பண்றேன் அப்படின்னா அவங்க எங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஃபியூச்சர் ஃபிலிம் வேற, ஷார்ட் ஃபிலிம் வேறன்றப்போ அவங்க கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனா ஆர்டிஸ்ட் மட்டும்தான் நான் இவ்வளோ பெரிய ஃபேமு, எனக்கு நீ இது கொடுத்தாதான் வரும். நிறைய பேர் 20,000 30,000 கேட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு. ஏன்னா நான் ஃபேம். அப்ப நான் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபேமா இருக்கவங்களை வச்சு பண்ணவே முடியாதா அப்படின்ற இது எங்களுக்கும் வருது. அந்த இந்த கண்டென்ட் என்னன்னா ப்ரோ, நாங்க சீரியல் ஆர்டிஸ்ட் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். சீரியல் ஆர்டிஸ்ட் இவங்க கூட அந்த அளவுக்கு பேசினது இல்ல. இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஆமா, ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நான் கேட்கணும்னு இருந்தேன். கண்டிப்பா இது வந்து நாங்க ஓப்பனாவே சொல்லணும். ஏன்னா முக்கியமான விஷயம் இது. சொல்லுங்க பிரதர். சாரி. இல்ல சொல்லுங்க. அதான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்ல, இன்ஃப்ளூயன்சர்ஸ் செகண்டரி. இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து செகண்டரி. இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல வந்து இவங்க இருப்பாங்க சீரியல் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃபேம்ல இருப்பாங்க ஒரு சில ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க எல்லாம் வந்து கூட வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க கூட இந்த அளவுக்கு பேமெண்ட் கேட்டதில்லை, 20-30 இவ்வளோலாம் கேட்டதில்லை. ஆனா இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு சின்ன இன்ஸ்டாகிராம் ஒரு 100K ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க, ஒரு மேலோ ஃபீமேலோ. எனக்கு வந்து இதுதான் வேணும், எனக்கு வந்தா ரூம் இங்க ஸ்டே பண்ணணும், எனக்கு இங்கதான் ரூம் வேணும், எனக்கு இப்படிதான் வேணும், இதுதான் ஒர்க் நல்லா இருக்கும். ஸோ நம்ம அதுக்காக தான் அப்ரோச் பண்ணிருப்போமே தவிர அவங்க ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம அப்ரோச் பண்ணல. அவங்க ஒர்க் நல்லா இருக்கு, இது வரைக்கும் அவங்க பண்ணது இல்லை, நம்ம பண்ணா நல்லா இருக்கும், நம்ம கூட ஒர்க் பண்ணா நம்ம ஒர்க் வாங்கிக்கலான்றத நம்ம தாட்டா வச்சு நம்ம கேட்டிருப்போம். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு, ஸோ எனக்கு வந்து அதுக்கான அமௌண்ட் கொடுங்க, அப்படி இருந்தாதான் நாங்க வர முடியும். அவங்களுக்கு வந்து எடுத்துக்கிறதா நம்ம வந்து கண்டென்ட் வைஸ் வச்சு அவங்க இந்த இடத்துல கரெக்டா போட்டோம்னா கரெக்டா ஆப்ட் ஆவாங்கன்றது வந்து நீங்க ஒரு தாட் ப்ராசஸ்ல நீங்க பண்ணுவீங்க. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா மணி மெயின்டெய்னர் தான் பார்ப்பாங்க. எனக்கு இதுல இருந்து வந்தனா ஒரு 10,000 15,000 எனக்கு வந்து அதுல ப்ராஃபிட் இருக்கணும். ஒரு நாள் நான் ஷூட் பண்ணனா எனக்கு வந்து 15,000, எனக்கு அது போதும். எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எனக்கு பின்னாடி எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்துடுறாங்க அவங்களே. இல்ல காசு கிடைச்சா ஆமா, இது எனக்கு நான் கேட்கிறேன் கேள்வி. இதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். என்னன்னா எல்லாருமே கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு கனடால இருந்து ஒரு பொண்ணு வந்து பண்ணி கொடுச்சேன்னு சொன்னல, அந்த பொண்ணுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப டவுன் டு எர்த்தா தான் பண்ணாங்க. எங்க டீம் கூட நல்லா மெர்ச் ஆகி பேமெண்ட் நீங்க சொன்னல ஒரு அம்மா ரோலுக்கு 8K கேட்டாங்கன்னு சொல்லி, அவங்கள விட கம்மியா தான் பேமெண்ட் வாங்கினாங்க இவங்க பர் டேக்கு. ஸோ எல்லாரும் அவங்களோட இல்ல அது அவங்களோட சைடு எப்படி இருக்கும்னா, ஓகே இவங்க ஒரு பேஷனேட்டா இவங்க பண்றாங்க அப்படின்றதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் இருக்கும். கண்டிப்பா அதை வந்து அப்ரூவ் பண்ணி அவங்க உள்ள அக்னாலேஜ் பண்ணி அதை உள்வாங்கி அதை பண்ணுவாங்க. நீங்க சொல்றபடி நான் இந்த பாயிண்ட்ல நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். ஏன்னா இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம்ல இப்ப நான் ஒரு ஃபாலோவரா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஒரு 100K 200K ஒரு ஃபாலோயிங் பீப்புள் இருக்காங்க. ஸோ இப்ப நான் வந்து இந்த கதைக்கு நான் ஆப்டா இருக்கேன்னு நான் உள்ள வந்து நடிக்கும் போது எனக்கு ஒரு 10-20,000 ஒரு நாளைக்கு கொடுங்க அப்படின்னு நான் டிமாண்ட் பண்ணி கேட்டு அதை நீங்க கொடுத்து அந்த அவுட்புட் வரல அப்படின்ற போது அந்த இடத்துல இருக்க ஒரு